அனைவருக்கும் வணக்கம். அன்பர்களே, குரு பகவானுடைய இடப்பெயர்ச்சியினால் கன்னிராசிக்கு என்னென்ன பலன்கள், நன்மைகள் கிடைக்கவிருக்கின்றன என்பதை பற்றி அறியவிருக்கின்றோம். அதற்கு முன்னால் அன்பர்கள் அனைவரும் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள், கீழே உள்ள பெல் பட்டனை அழுத்துங்கள். குரு பகவான் இருக்கின்ற கிரகங்களிலேயே மிக அதிகமான உன்னதமான சுப கிரகமாகும். அவர் மே மாதம் 1ஆம் தேதி மேஷ ராசியை விட்டு ரிஷப ராசிக்கு இடம்பெயர்ந்து வருகின்றார். அவர் இடம்பெயர்ந்து வரக்கூடிய ரிஷப ராசிக்கு அதிபதியாகிய சுக்கிரனும் சுப கிரகமே. குரு பகவான் சுப கிரகம், ஆண் கிரகம். சுக்கிரன் சுப கிரகம், பெண் கிரகம். ஒரு ராசிக்கு குரு பகவான் 2ஆம் இடத்திற்கு வருகின்ற பொழுது நன்மையை செய்வார். ஒரு ராசிக்கு குரு பகவான் 5ஆம் இடத்திற்கு வருகின்ற பொழுது நன்மையை செய்வார். ஒரு ராசிக்கு 7ஆம் இடத்திற்கு குரு பகவான் வருகின்ற பொழுது நன்மையை செய்வார். ஒரு ராசிக்கு 9ஆம் இடத்திற்கு குரு பகவான் வருகின்ற பொழுது நன்மையை செய்வார். ஒரு ராசிக்கு 11ஆம் இடத்திற்கு குரு பகவான் வருகின்ற பொழுது அந்த ராசிக்கு குரு பகவான் நன்மையை கொடுப்பார். அந்த வகையிலே இப்பொழுது குரு பகவான் வரக்கூடிய மே மாதம் 1ஆம் தேதி இடம்பெயர்த்து ஆகி வரக்கூடிய அந்த ரிஷப ராசி கன்னி ராசிக்கு 9ஆம் இடமாகும். 9ஆம் இடம் என்பது ஒரு லக்னத்திற்கோ ஒரு ராசிக்கோ 9ஆம் இடம் என்பது சுபஸ்தானமாகும். 1, 2, 4, 5, 7, 9, 10, 11 ஆகிய ஸ்தானங்கள் சுபஸ்தானங்களாகும். அந்த வகையிலே இப்பொழுது கன்னிராசிக்கு 9ஆம் இடத்திற்கு வரக்கூடிய அந்த குரு பகவான், அந்த 9ஆம் இடம் என்பது கன்னிராசிக்கு சுபஸ்தானமாகும். குரு பகவான் வரக்கூடிய அந்த ரிஷப ராசியிலிருந்து அங்கிருந்து 5ஆம் வீடாகிய கன்னிராசியை பார்க்கின்றார். ரிஷபத்திலிருந்து 7ஆம் இடமாகிய விருச்சிகத்தை பார்க்கின்றார். ரிஷப ராசியிலிருந்து 9ஆம் இடமாகிய மகரத்தை பார்க்கின்றார். 9ஆம் இடத்திற்கு ஒரு ராசிக்கு 9ஆம் இடத்திற்கு குரு பகவான் வருகின்ற பொழுது அவர் கொடுப்பதாக சொல்லக்கூடிய நன்மைகள் வஸ்திர லாபம், வகை வகையான அவரவருக்கு பிடித்தமான, இஷ்டமான, ஆசைப்படக்கூடிய வகை வகையான புது ஆடைகளை அணிந்து மகிழ்வார்கள். இந்த கன்னிராசி அன்பர்கள் ரிஷபராசிக்கு குரு பகவான் மே மாதம் 1ஆம் தேதி இடம்பெயர்ந்து பயிற்சியாகி வருவதனாலே, மேலும் இந்த 9ஆம் இடத்திற்கு வருவதனாலே அந்த கன்னிராசிக்காரர்களுக்கு நலத்தை கொடுப்பார். இந்த குரு பகவான் மனநலம் காக்கப்படும். கன்னிராசிக்காரர்களது மனநலம் காக்கப்படும். கன்னிராசிக்காரர்களது உடல் நலம் காக்கப்படும். ஆகவே வஸ்திர லாபத்தையும் நலத்தையும் கொடுக்கவிருக்கின்றார். இந்த ரிஷபராசிக்கு வரக்கூடிய குரு பகவான் கன்னிராசி அன்பர்களுக்கு பஞ்சாங்கத்திலே கோச்சார பலன்கள் என்ற பட்டியலிலே சொல்லப்பட்டிருக்கின்றபடி, மேலும் இந்த குரு பகவான் ரிஷபராசியிலிருந்து சுப கிரகமாகிய, பெண் கிரகமாகிய சுக்கிரனுடைய வீட்டில் இருந்து 5ஆம் பார்வையாக அந்த கன்னிராசியை பார்க்கின்றார். ஒரு ராசி, லக்னம் என்பது உயிர், ராசி என்பது உடல்.
உடலுக்குள்ள எல்லா வகையான நன்மைகளையும் தரக்கூடிய அமைப்பினை இந்த கன்னிராசிக்காரர்கள் பெறுகின்றார்கள். ரிஷபராசியிலிருந்து இந்த குரு பகவான் கன்னிராசியை பார்ப்பதனாலே முக அழகு அதிகமாகும். உடல் பார்ப்பதற்கு ரம்யமாக அழகாக இருக்கும் தோன்றும். உடல் உற்சாகம் பெருகும். உடலிலே ஒரு விதமான நலம் கிடைக்கும். மனோ நலம் கிடைக்கும். உடல் நலம் கிடைக்கும். மேலும் ராசியை பார்ப்பதனாலே கௌரவம் கிடைக்கும், புகழ் கிடைக்கும், பெருமை கிடைக்கும், ஒரு அந்தஸ்து கிடைக்கும். இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு ரிஷபராசிக்கு வரக்கூடிய குரு பகவானுடைய பார்வையினாலே. மேலும் இந்த ரிஷபராசிக்கு வரக்கூடிய குரு பகவான் 7ஆம் பார்வையாக விருச்சிக ராசியையும் பார்க்கின்றார். அவர் பார்க்கக்கூடிய இந்த விருச்சிக ராசி இந்த கன்னிராசிக்கு 3ஆம் இடமாகும். அந்த 3ஆம் இடத்திற்கு அதிபதி, கன்னிராசிக்கு 3ஆம் இடமாகிய குரு பகவான் பார்க்கக்கூடிய அந்த விருச்சிக ராசிக்கு அதிபதி செவ்வாய். அவன் தைரியக்காரகன், வீரன், தீரன், எதையும் போரிட்டு எதிர்த்து போராடக்கூடிய வல்லமை படைத்தவன் இந்த செவ்வாய். அந்த செவ்வாயுடைய வீடாகிய கன்னிராசிக்கு தைரிய ஸ்தானமாகிய அந்த 3ஆம் இடத்தை குரு பகவான் பார்ப்பதனாலே அந்த குரு பகவான் ரிஷபராசிக்கு வந்து அந்த விருச்சிக ராசியை பார்க்கின்ற அந்த ஒரு வருட காலகட்டத்திலே கன்னிராசிக்காரர்களுக்கு ஒரு அலாதியான துணிச்சல் தோன்றும், ஒரு உற்சாகம் பிறக்கும், துணிச்சல் தோன்றும். எந்த ஒரு செயலிலும் தைரியமாக, துணிச்சலாக, மிகச் சிறந்த உற்சாகத்தோடு, ஒரு உத்வேகத்தோடு எந்த ஒரு செயலிலும் ஈடுபடுவார்கள். மேலும் அந்த 3ஆம் இடம் இளைய சகோதரர்கள் ஸ்தானமாகும். அந்த 3ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கவிருப்பதனாலே இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு இளைய சகோதரர்களது அன்பு பெருகும், அவருடைய ஆதரவு பெருகும். அவர்களால், இளைய சகோதரர்களால் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு பலவிதமான நன்மைகள் வந்து கூடும். மேலும் இந்த 3ஆம் இடம் என்பது கன்னிராசிக்கு 3ஆம் இடமாகிய விருச்சிக ராசி, இந்த 3ஆம் இடம் என்பது கேள்வி ஞானம் ஸ்தானமும் ஆகும். செவி திறனை அதிகப்படுத்தக்கூடிய ஸ்தானமாகும். கேள்வி ஞானம் என்பது எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்ற ஞானம் கிடைக்கும். எதையும் கேட்கக்கூடிய, பார்க்கக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும், எந்த ஒரு காரியத்தையும், தகவலையும் அலசி ஆராய்ந்து பார்த்து அதனுடைய ஆழத்தை, ஞானத்தை பெறக்கூடிய அந்த கேள்வி ஞானம் இவர்களுக்கு, இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு அந்த குரு பகவான் கொடுப்பார். ஆகவே கன்னிராசி அன்பர்களுக்கு விருச்சிக ராசியை குரு பகவான் பார்ப்பதனாலே தைரியம் கூடும், இளைய சகோதரர்கள் சிறப்படைவார்கள், கேள்வி ஞானம் பெருகும். மேலும் இந்த ரிஷபராசிக்கு வரக்கூடிய குரு பகவான் ரிஷபராசியிலிருந்து 9ஆம் வீடாகிய மகரத்தை பார்க்கின்றார். அந்த மகரம் என்பது சனி பகவானுடைய வீடு. அந்த மகரத்திற்கு அதிபதி சனி பகவான். அந்த சனி பகவான் ஜீவன பங்கம் இல்லாதவர், கர்மம் செய்ய பிள்ளை பேர் கொடுக்கக்கூடியவர், சொத்தினை சேர்க்கக்கூடியவர், அவர் உழைக்கக்கூடியவர், உயர்வினை காணக்கூடியவர். அப்படிப்பட்ட சிறந்த பண்புகளுடைய அந்த சனி பகவானுடைய வீடாகிய அந்த மகரத்தை குரு பகவான் பார்க்கின்ற பொழுது அந்த 5ஆம் இடம், அந்த வீடு இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு 5ஆம் இடமாகும். ஆகவே 5ஆம் இடம் என்பது குழந்தை பாக்கியம், புத்திர பாக்கியம், தாய்மாமா, ஆராய்ச்சி கல்வி, உயர்கல்வி மற்றும் குலதெய்வ வழிபாடு ஆகியவற்றை கொடுக்கக்கூடிய ஸ்தானமாகும். பூர்வ புண்ணியம். ஆகவே உழைப்பையும் உயர்வையும் தரக்கூடிய, சொத்துக்கள் சேர்க்கக்கூடிய, எல்லாவற்றிலும் உழைத்து முன்னேறக்கூடிய, ஜீவன பங்கம் இல்லாத பண்புடைய அந்த சனி பகவானுடைய வீடு
கன்னிராசிக்கு 5ஆம் இடமாக அமைய அந்த வீட்டை குரு பகவான் பார்க்க இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த குரு பகவான் அந்த மகராசியை பார்க்கின்ற காலகட்டத்திலே கன்னிராசி அன்பர்களுக்கு அழகாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும். இவ்வளவு காலமாக குழந்தை இல்லை என்று தவித்திருந்த தம்பதியர்களுக்கு இப்பொழுது குழந்தை பாக்கியம் கிடைக்கும். மே மாதம் 1ஆம் தேதி குரு பகவான் ரிஷபராசிக்கு இடப்பெயர்ச்சியாகி வந்தவுடனேயே அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். இந்த கன்னிராசி அன்பர்களது தாய்மாமா சிறப்படைவார்கள். அந்த தாய்மாமாவுடைய அன்பு ஆதரவு பெருகும். அந்த தாய்மாமாவினால் இவர்கள் பலவிதமான நன்மைகளை அடைவார்கள். கன்னிராசி அன்பர்கள் ஆராய்ச்சி கல்வியிலே ஈடுபட்டிருக்கக்கூடிய இந்த கன்னிராசி சார்ந்த அன்பர்கள் இந்த குரு பகவானுடைய பார்வைப்பட்ட உடனேயே அவர்களுடைய கல்வியிலே ஆராய்ச்சி கல்வியிலே மிக சிறப்பான பெருமையை அடைவார்கள், மேன்மையை அடைவார்கள். மேலும் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு அவர்கள் பூர்வ ஜென்மத்திலே செய்த புண்ணியங்கள் நற்செயல்களுடைய பலாபலன்களை இந்த காலகட்டத்திலே அந்த குரு பகவான் கொண்டு வந்து சேர்ப்பார். பூர்வ ஜென்ம புண்ணிய பலன்களை, சௌகரியங்களை, நன்மைகளை இந்த காலகட்டத்திலே கன்னிராசி அன்பர்கள் பெறுவார்கள். மே மாதம் 1ஆம் தேதி குரு பகவான் ரிஷபராசிக்கு இடப்பெயர்ச்சியாகி வந்த உடனேயே. மேலும் அந்த 5ஆம் இடம் என்பது குல தெய்வ வழிபாடும் கூட. குல தெய்வ வழிபாட்டிலே சிறப்பாக ஈடுபடுவார்கள் இந்த கன்னிராசி அன்பர்கள். அதனாலே பலவிதமான தொல்லைகள், பாவச் செயல்களில் இருந்து நீங்குவார்கள், விடுபடுவார்கள். நற்செயல் புரிந்து அந்த குல தெய்வ வழிபாட்டினாலே பலவிதமான நன்மைகளை இந்த கன்னிராசி அன்பர்கள் அடைவார்கள். ஆகவே இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு மே மாதம் 1ஆம் தேதி ரிஷபராசிக்கு இடப்பெயர்ச்சியாகி வரக்கூடிய இந்த குரு பகவான் அவருடைய தந்தைக்கு சிறப்பு, பாக்கியங்கள் இவற்றையெல்லாம் கொடுப்பார். 9ஆம் இடத்திலே குரு பகவான் வந்திருப்பதனாலே அந்த கன்னிராசி அன்பர்களுக்கு அந்த 9ஆம் இடம் என்பது தந்தை ஸ்தானம், பாக்கியஸ்தானமாகும். ஆகவே அந்த கன்னிராசி அன்பர்களுக்கு குரு பகவான் ரிஷபராசிக்கு வந்து மே மாதம் 1ஆம் தேதி இடப்பெயர்ச்சியாகி வந்து கன்னிராசி அன்பர்களுக்கு தந்தைக்கு சிறப்பினை சேர்ப்பார். தந்தையின் அன்பு பெருகும். தந்தைக்கு பலவிதமான பெருமைகள், மேன்மைகள் வந்து சேரும். பலவிதமான பாக்கியங்கள் கிடைக்கும். இந்த ஜென்மத்திலேயே செய்யக்கூடிய பலவிதமான நல்ல செயல்களுக்கான பலாபலன்களை, நன்மைகளை உடனே அடைவார்கள். அப்படிப்பட்ட பாக்கியத்தை பெறுவார்கள். ஆகவே வருகின்ற மே மாதம் 1ஆம் தேதி ரிஷபராசிக்கு இடப்பெயர்ச்சியாகி வரக்கூடிய குரு பகவானால் கன்னிராசி அன்பர்களுக்கு தந்தைக்கு சிறப்பு, பாக்கியங்கள் அடைதல், உடல் ஆரோக்கியம் பெருகுதல், உடலுடைய ஒரு கவர்ச்சி உண்டாகுதல், கௌரவம் கூடுதல், பெருமை அதிகரித்தல், அந்தஸ்து அதிகரித்தல், புகழ் சேர்த்தல், இளைய சகோதரர்களது அன்பு ஆதரவு நன்மை கிடைத்தல், தைரியம், உற்சாகம், துணிச்சல் ஆகியவை அதிகரித்தல், கேள்வி ஞானம் சிறப்பாக அமைதல் மற்றும் பூர்வ ஜென்ம புண்ணிய பலாபலன்களை அடைதல், புத்திர பாக்கியம் பெறுதல், தாய்மாமா சிறப்பு அடைதல், ஆராய்ச்சி கல்வி சிறப்பாக அமைய பெறுதல் மற்றும் குல தெய்வ வழிபாட்டினாலே பலவிதமான நன்மைகளை, அந்தஸ்தை பெறுவார்கள். இந்த குல தெய்வ வழிபாட்டு 5ஆம் இடத்தை பார்ப்பதனாலும் ராசியையும் பார்ப்பதனாலும் இவர்களுக்கு, இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு சமூகத்திலே ஒரு அந்தஸ்து தேடி வரும். சமுதாயத்திலே இவரை பார்த்து சில பொறுப்புகளை இவரை நம்பி ஒப்படைப்பார்கள். அப்படிப்பட்ட பெருமைகள் இவர்களுக்கு வந்து சேரும். இவரிடம் ஒப்படைத்தால் இந்த காரியம் சிறப்பாக இருக்கும் என்பதை உணர்ந்து, என்பதை நம்பி இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு பலவிதமான சிறப்பான பொறுப்புகளும் அந்தஸ்துகளும் வந்து சேரும். இப்படிப்பட்ட பலவிதமான நன்மைகளை இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு வருகின்ற மே மாதம் 1ஆம் தேதி ரிஷபராசிக்கு இடப்பெயர்ச்சியாகி வரக்கூடிய குரு பகவான் அளிக்கவிருக்கின்றார். அறிவீர்களாக. ஓம் ஆதித்யாயச்ச சோமாய மங்களாய புதாயச்ச குரு சுக்ர சனிப்பேச்ச ராகவே கேதவே நமக
எல்லோரும் எல்லா நலமும் வளமும் பெற்று எப்போதும் இன்புற்று வாழ வாழ்த்தும் உங்கள் இனிய அன்பன் லிங்கா நடா என்ற சிகா நடா. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.